இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நிதியமைச்சர் சொன்னார், வறுமையை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றார். எங்க வறுமையை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல ஆட்சி திமுக ஆட்சி. அது யார் கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேலூருக்கு பொருத்துவதற்கு அங்கே ஏழை வறுமை கோட்டில் இருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக அந்த கிட்னி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? எவ்வளவு கொடுமையானது! வறுமையை ஒழிச்சிட்டாங்களா? வறுமை இருக்கிற காரணத்தினால்தான் அவருடைய கிட்னியை இன்றைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டது. அது மட்டுமல்ல, வந்திருக்கிற நபர்கள், நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துங்க. ஏன்னா வெளியில் இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு என்னன்னு தெரியாது. அதையும் திருடி இருப்பாங்க இவர்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். நீ எந்த காலத்திலையுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போறீங்க, உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும்.